வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு பேக்டு வெஜிடபிள் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு கிளிங் ஃபிலிம் ரேப் பண்ணி மற்ற ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஒரு ஓரமாக வச்சுப்போம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம், 1 கப் கேபேஜ், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மல்லி இலை, இவ்வளவும் நறுக்கி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவை ரோல் பண்ணிக்கலாம். சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு சென்டரில் வெஜிடபிள்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே மோசரல்லா சீஸ் தூவி விடலாம். ரோல் பண்ணிக்கலாம். கிளிங் ஃபிலிம்ல ரேப் பண்ணிக்கலாம். ஒன் hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ரோல் 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பேக் பண்ணலாம். வெஜிடபிள் ரோல் பீசஸாக கட் பண்ணியாச்சு. கிரீஸ் பண்ண பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணி 200 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துப்போம். வெஜிடபிள் ரோல்ஸ் பேக் பண்ணியாச்சு. 30 மினிட்ஸ் தாண்டி ஒரு தடவை அதை திருப்பி வச்சு இன்னொரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கிறேன். டோட்டல் 45 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கிறோம். வெஜிடபிள் ரோல்ஸ் ரெடி ஆயிருச்சு. சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேக்டு வெஜிடபிள் ரோல்ஸ் ரெடி.